எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு துரோகி என முதல்வர் மு க ஸ்டாலின் மீண்டும் விமர்சித்துள்ளார். தான் ஒரு விவசாயி என கே பழனிசாமி கூறியிருந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர்கள் இருவரும் பேசிய கருத்துக்களை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். பச்சை துண்டு போட்ட பழனிசாமி சொல்லிருக்காரு. உண்மைதான், நான் விவசாயி தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இங்க இருக்கின்ற ஊடக நபர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல, நான் என்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்றையிலிருந்து இன்று வரை நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதோட மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தொழிலும் அதுதான். ஆனா இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அப்படி 15 நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மழையில் அந்த நெல்மணிகள் நனைந்து முளைத்திருக்காது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு, அலட்சியம். அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர் ஒரு துரோகி, இப்பவும் தொடர்ந்து துரோகத்தை செஞ்சிட்டு இருக்காருன்னு தான் சொல்லிக்கலாமே தவிர, அவரை விவசாயின்னு சொல்றது உண்மையான உழவர் பெருமக்களை அவமானப்படுத்துறது சமமாயிடும். நெல் கொள்முதல்ல ஈரப்பதம் தளவு தொடர்பான தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஒன்றிய பாஜக அரசு நிராகரிச்சுட்டாங்க. பழனிசாமி அவர்கள் உண்மையான விவசாயி இருந்தா என்ன செய்யணும், என்ன செஞ்சிருக்கணும்? மோடி அவர்களே, பிரதமர் அவர்களே, மோடி அவர்களே, தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்கணும். பிரதமர் மோடி அவர்களே என்று ஒரு கோரிக்கையை சொல்லி இருக்கணுமா வேணாமா? டெல்லியில பல கார்கள் மாறி மாறி போய் யார் யாரையா சந்திக்கிறீங்களா? தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக கோரிக்கை வைக்க பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னா போதும். தமிழ்நாடு அரசு சார்பில் நானே உங்களுக்கு காருக்கு ஏற்பாடு செஞ்சு அது வேர்க்காத அளவுக்கு நல்லபடியா அந்த காரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வைக்கிறேன்.